திருப்பூரில் உயர்த்தப்பட்ட வாடகை தராத 121 கடைகளை பூட்டி மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பியும் வணிகர்கள் வாடகை பணத்தை செலுத்தாததால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தின் அதிரடி நடவடிக்கையால் வியாபாரிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மகாபலிபுரத்தை அடுத்த குச்சிக்காட்டில் உள்ள சிலை கடத்தல் மன்னன் தீனதயாளனின் கூட்டாளி வீட்டில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். நேற்று நடந்த சோதனையில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 50 உலோகச் சிலைகள், விலை மதிப்புமிக்க நடராஜர் சிலைகள் கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் அருகே கணவரை தன்னுடன் சேர்த்து வைக்க கோரி அவரது வீட்டின் முன்பு முதல் மனைவி ஃபர்சானா பேகம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். சட்டப்படிப்பு படிக்கச் சென்ற காலத்தில் கணவர் சத்யகுமார் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக ஃபர்சானா பேகம் குற்றம் சாட்டியுள்ளார். கணவருடன் சேர்ந்து வைக்க கோரி 3வது நாளாக அவர் போராட்டம் நடத்தி வருகிறார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சோலையார் எஸ்டேட் தொடக்கப்பள்ளிக்குள் புகுந்த யானைகள் வகுப்பறை ஜன்னல் கதவுகளை உடைத்து சேதப்படுத்தின. பின்னர் அங்கிருந்து சத்துணவு அரிசி மூட்டைகளை தூக்கிக் கொண்டு வனப்பகுதிக்குள் சென்றுவிட்டன. காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பீதியடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே உள்ள காதனட்டி கிராமத்தில் விளைநிலங்களுக்குள் காட்டு யானைகள் புகுந்தன. அங்கு பயிரிடப்பட்டிருந்த நெல், தக்காளி, பப்பாளி, பீன்ஸ் உள்ளிட்ட பயிர்களை மிதித்து நாசப்படுத்தின. இரவு நேரங்களில் விளைநிலங்களுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்யும் யானைகளை காட்டுக்குள் விரட்டியடிக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.